ஃபர்ஸ்ட் நான் ரீசெண்டா உங்களோட ஒரு போட்டோ பார்த்தேன். ரஜினி சார் படையப்பால பாத்தீங்கன்னா அந்த கெட்டப் பேர் பாடியில உட்கார்ந்திருப்பாரு. ரமேஷ் கண்ணா சீக்வன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா நீங்க அதுக்கு தக்கு கொடுக்குற மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க. அது ஏதாச்சும் போட்டோ தான். அது நான் பார்த்தனே எப்படி இந்த மனுஷன் ரஜினி சார் இருக்காரு இந்த பக்கம் சீரியஸ் கேஷுவலா சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த மூமெண்ட் ஏதாவது மறக்க முடியாது இருக்கா படையப்பா? இல்ல அந்த படைப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது சொல்லலாமா? இல்ல அது அதான் அந்த விஷயம் ட்ரெஸ் விஷயம் அது இல்லாம ஏதாவது தப்பு பண்ணா என்ன பயங்கரமா திட்டுவார் யாரு ரவிக்குமார் சார். நான் வந்து ஏதாவது ஆர்வம் கூட ஏதாவது பண்ணுவேன்ல அந்த ஷார்ட் வச்சா நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவேன். அப்படியே ரெடி டேக் லாக்கும் போது லாக் ஸ்டாண்ட் பை ரெடி நிசப்தமாவில்ல அப்ப நான் யாரோ ஒரு ஆளை கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது அவனை கூப்பிடு அதாவது அவரை டேக்ஸா கூட்டார். பயங்கரமா கத்துன சேரண்ட சோகமா அப்படி உட்கார்ந்தேன். ஒரு ரஜி சார் என் பக்கத்துல வந்தார். வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு அவர் பார்த்தேன். என்னை மட்டும் சொல்லியிருந்தா நான் தூக்கில தொங்கிருப்பேன் தெரியுமா? யார சொல்றாரு இவரு? யார சொல்லு அதான் கண்ணல் திட்டார்ல உங்கதான் திட்டாரு. ஆமா இது மாதிரி என்ன திட்டு வச்சுக்கலாம் நான் சூசைட் பண்ணிருப்பேன் இப்ப இந்த இடத்துல உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி. நீங்க வேற கம்பெனி நானே டேக்ஸ் எடுத்துருக்கேன். இதெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அந்த ஒரு சின்ன பையனால குமார வேற வேலை சும்மா ஏத்தி விட்டு சும்மா இது இப்ப சொல்ல முடியாதுல்ல. ஒரு அவருக்கு வயசு பக்கம் நம்ம அந்த வயசு பக்கம் கிடையாது. உண்மையா ஓப்பனா இருக்கிறாதான் இதே மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஆமா